கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய சர்வ வல்லமையை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் அந்த தேவன் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். ஆனால் அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி யுத்தத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை தோற்கடித்து அவர்கள் அந்த தேவனுடைய பெட்டியை பிடித்து கொண்டு தங்களுடைய தேசத்திற்கு எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம். தேவனுடைய பெட்டியை சத்துருக்கள் பிடிக்க முடியுமா? தேவனுடைய பெட்டி இவ்விதமாக சத்துருக்களால் பிடிபட்டு போயிட்டுன்னு சொன்னால், அப்போ தேவனை விட பெலிஸ்தியர்கள் பெரியவர்களா? இந்த பல கேள்விகள் இங்கே நமக்கு வருது. ஏன் தேவனுடைய பெட்டி பாளையத்துக்குள்ளே வந்தும் அந்த யுத்த நடக்கிற இடத்துல கொண்டு வரப்பட்டும் ஏன் ஜெயம் கிடைக்கல? ஏன் இஸ்ரவேலர் தோற்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பல கேள்விகளுக்கான ஒரு ஆவிக்குரிய தெளிவான பதிலை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்தியை மிக கவனமாய் கேட்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அந்த நாளின் செய்தி உங்களுக்கு தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்கின்றதான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல நிச்சயமான எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இங்கே நம்ம பார்க்குறோம், நியாயாதிபதிகளுடைய காலம். ஏலி தான் இங்கே இஸ்ரவேலை 40 ஆண்டுகளாக நியாயம் விசாரித்து வருகிறார். ஏலியினுடைய 2 பிள்ளைகள் ஓப்னி, பினகாஸ், அவங்க ரொம்ப ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவியம், தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜீவியம். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் யார்? சாமுவேல் அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவர் அங்கே இருக்கிறார். ஒரு பக்கம் தேவனுடைய மனுஷனாகிய ஏலி இருக்கிறார், இன்னொரு பக்கம் சாமுவேல் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆக சாமுவேலுடைய காலகட்டத்தான். சாமுவேல் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்கிறாரு? இவ்விதமாக இந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு வராங்க. இஸ்ரவேலர் ஒரு பக்கம் அவங்க யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க, பெலிஸ்தர் இன்னொரு பக்கம் அணிவகுத்து நிற்கிறாங்க. 2 படைகளும் சண்டை போடுது. பார்த்தா 4000 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரவேல் படைகளில் 4000 பேர் வெட்டுண்டு விழுந்துட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை, தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தால் தேவன் மகா வைராக்கியமாக எழும்பி இந்த யுத்தத்தில் சத்துருக்களாகிய பெலிஸ்தரை நமக்காக அவர் முறியடிப்பார், நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியை அவங்க எங்கே கொண்டு வராங்க? யுத்தத்துக்கு கொண்டு வராங்க. மகா ஆர்ப்பரிப்பு. உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளோ ஒரு பூஸ்ட்டு, அவ்வளோ ஒரு உற்சாகம், மகா எழுச்சி. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பூமி அதிரத்தக்கதாக இஸ்ரவேலர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். பூமியே அதிரத்தக்கதாக. ஏன்? இஸ்ரவேலுடைய அந்த தேவனுடைய பெட்டி யுத்த முனைக்கு வந்துட்டு, யுத்தம் நடக்கிற இடத்துக்கு பெட்டி கொண்டு வந்த உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். பூமி அதிரத்தக்கதாக. என்னப்பா இஸ்ரவேல் பாளையத்தில் இவ்வளோ பெரிய சத்தம், இவ்வளவு ஆர்ப்பரிப்புன்னு பெலிஸ்தியர்கள் விசாரித்தா, தேவனுடைய பெட்டி அங்கே யுத்த பாளையத்துக்கு வந்திருக்குது, அப்படி யுத்தம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ பெலிஸ்தர் சொல்கிறாங்க, பெலிஸ்தரே, இஸ்ரவேலர் நமக்கு அடிமைகளாக இருந்தது போல் நீங்கள் இந்த யுத்தத்தில் தோத்துட்டீங்கன்னா நாம் எல்லாரும் இஸ்ரவேலருக்கு அடிமைகளாக மாறணும், அதனால் புருஷராக இருந்து திடனாக இந்த யுத்தத்தை நடப்பீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யுத்தத்துக்கு தீவிரிக்கிறாங்க. கடைசியில் யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் இஸ்ரவேலர் தோற்று போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர் அன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. இஸ்ரவேலர் பக்கம் எவ்வளவு? 30,000 பேர்.
ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குல்ல. தேவனுடைய பெட்டி வந்துருச்சு, பூமி அதிரத்தக்கதாக மகா சத்தமாக ஆர்ப்பரித்த ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டு 30,000 பேர். இதுக்கு பெட்டி வர்றதுக்கு முன்னால் 4,000 பேர் தான் செத்தாங்க. இப்போ பெட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30,000 பேர் செத்துட்டாங்க. அவங்க இஸ்ரவேலர் எல்லாம் மீதி பயந்து ஓடிட்டாங்க, பெட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. தேவனுடைய பெட்டியை அப்படியே யுத்தமனையில் விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்க. 30,000 பேர் செத்து போனாங்க, பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு. ஏன் தேவனுடைய பெட்டி பாளையத்துக்குள்ளே வந்தாலும் கூட ஏன் இஸ்ரவேலால் ஜெயம் எடுக்க முடியல? ஏன் இஸ்ரவேலர்கள் தோற்றார்கள்? தேவனுடைய பெட்டி பிடிபடுற அளவுக்கு பெலிஸ்தியர்கள் அவ்வளவு பெரிய யுத்த வீரர்களா? அவர் எவ்வளவு சர்வவல்லமுள்ள தேவன்! அவர் கல் மண்ணெல்லாம் வானத்திலிருந்து பொழிய பண்ணி யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன். சூரியனை சந்திரனையும் தரித்து நின்று சத்துருக்களை முறியடிப்பதற்கு கிரியை செய்கிற தேவன். செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனத்தை பாதுகாத்து எதிராளிகளை அதே செங்கடலில் அமிழ்த்து போடுகிற தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெட்டி அந்த பாளையத்தில் வந்து ஏன் இஸ்ரவேலர் தோற்றார்கள் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாக இல்லை, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியலை. தேவன் பரிசுத்தமான தேவன், தேவனுடைய ஜனங்களிடத்திலே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லைன்னு சொன்னபடி இந்த தேவன் சர்வவல்லமுள்ள தேவன் தான். ஆனால் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், ஜனங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்யும்போது இங்கே என்ன நடக்குது? தேவன் அந்த வீழ்ச்சியை அனுமதிக்கிறார். அவர் ஒருபோதும் தேவனுடைய ஜனம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர்களோடு கூட இசைந்து போகிற தேவன் அல்ல. தேவனுடைய சுபாவம் அது அல்ல. தேவனுடைய சுபாவம் பரிசுத்தமானது. பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் இணக்கமாக போவார். பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் அவர் ஒருபோதும் யாரோடும், ஒருவேளை அவங்க உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனமாக இருந்தாலும் சரி, தேவன் ஒருபோதும் அவங்களோட சமரசம் பண்ணி போகிறதே இல்லை, அவங்க ஒத்து போகிறதே இல்லை. தேவன் விரும்புகிற இடத்துல நம்ம நிற்கணும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கணும். தேவனுக்கு பயப்படுற அந்த பயம், தேவனுக்கு நடுங்கிற நடுக்கம், அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். இங்கே ஏலியினுடைய 2 குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓப்னியும் பிணகாசும் மிக துணிகரமாக அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நடக்கிற பயங்கரமான சூழ்நிலையை பார்க்குறோம். 4ஆம் வசனத்தில் உடன்படிக்கை பெட்டி, அந்த தேவனுடைய பெட்டி எங்கே வருது? தேவனுடைய பெட்டி பாளையத்துக்கு வரும்பொழுது அந்த பெட்டியை கொண்டு வர்ற அந்த வண்டியில் யார் இருக்கிறா? ஓப்பனையும் பிணகாசும் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த கருமையானவர்களே, இந்த யுத்தத்தில் 30,000 பேர் செத்தாங்க. அதில் ஓப்பனையும் பிணகாசும் இறந்து போயிட்டாங்க. அப்போ தேவனுடைய பெட்டி வந்தும் ஏன் தோற்றாங்கன்னா, அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத துணிகரமான ஒரு வாழ்க்கை இங்கே காணப்படுறதை பார்க்குறோம். தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம். தேவன் பரிசுத்தமானவர். அந்த பெட்டி வந்ததுனால அங்கே ஜெயம் வரல. அந்த பெட்டி வந்ததுனால இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஏன் தோற்கடிக்கப்பட்டாங்க? தேவனுக்கு உண்மையில்லாத ஒரு ஜீவியத்தை ஒருபோதும் தேவன் ஒத்துக்கொண்டு போகிறதே இல்லை. இப்போ பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பகுதியை அவர் செயல்படுத்துகிறார். இப்போ இந்த பெட்டியை பெலிஸ்தர் பிடித்து கொண்டு நேராக எங்கே கொண்டு போகிறாங்க? அவங்க பெலிஸ்திய தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. பெலிஸ்திய தேசத்தில் எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? அஸ்தோத்தில் கொண்டு வைக்கிறாங்க. அஸ்தோத்தில் கொண்டு வச்சாச்சுன்னா அங்கே தேவன் என்ன செய்கிறாரு? அஸ்தோத்தில் கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க. தாகோனுடைய கோயிலில் கொண்டு வச்சா அங்கே என்ன நடக்குது? அந்த நம்ம 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பயங்கரமான காரியங்களை தேவன் அங்கே நடப்பிக்கிறார். இஸ்ரவேலருடைய பாளையத்தில் அவர் ஒன்றுமே நடக்கலை. யுத்த முனையில் பெட்டி அமைதியாக இருந்துச்சு. யுத்த முனையில் இஸ்ரவேலர் ஆர்ப்பரித்தாங்க, ஆனால் அவங்களால ஜெயம் எடுக்க முடியல. பெலிஸ்தியர் பயந்தாங்க, ஆனால் தோக்கலை. இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனத்தை தோக்கடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு அவங்க தேசத்தில் கொண்டு வந்து அஸ்தோத்து கொண்டு வந்து அவங்க அந்த தாகோனுடைய கோயிலில் வைக்கிறாங்க. என்ன நடக்குது? அந்த சிலை கீழே விழுந்து அது என்ன செய்யுது? பணிந்து கொண்டிருக்கு. பெட்டிக்கு மேலே அவங்க முதல்ல வைக்கும்போது தாகோனுடைய சிலை மேலே இருந்துச்சு. தாகோனின் சிலைக்கு கீழே வச்சாங்க. அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தா பெட்டி அதே ஸ்தானத்தில் தான் இருக்குது. தாகோன் சிலை எங்கே விழுந்து கிடக்கு?
உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் முகங்குப்புற விழுந்து கிடக்குது. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரத்தில். அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். மறுநாள் காலையில் பெலிஸ்தர் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டிக்கு கீழே முகங்குப்புற விழுந்து கிடக்குது தாகோன். அதன் ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டி அங்கேயே தான் இருக்குது. தாகோனுக்கு தலையை காணும், 2 கையை காணும், உடல் மாத்திரம்தான் மீதியாக இருக்குது. பயந்துட்டாங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ இங்கே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வல்லமை மாறலை, தேவனுடைய சர்வ வல்லமை மாறலை. அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் மேலான தேவன். அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அதைத்தான் முதல்ல தாகோன் முகங்குப்புற விழுந்து அது வணங்குவதன் மூலமாக தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அதை அறிக்கை செய்யுது. அடுத்த நாள் இவங்க விவரம் இல்லாமல் தூக்கி மேலே வச்சிட்டாங்க. ஏதோ கீழே விழுந்துட்டு போல அப்படின்னு சொல்லி. இப்போ தலையை காணும், 2 கையை காணும். எங்கே நடக்குது? சத்ருவின் தேசத்தில், பெலிஸ்தர் தேசத்தில் நடக்குது. பூட்டிட்டாங்க அந்த கோயில். தாகோனுடைய கோயிலை பூட்டியாச்சு. சாவியெல்லாம் பத்திரமா இருக்குது. யாரும் உள்ளே போக முடியாது. பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. வந்து திறந்து பார்த்தா அடுத்த நாள் சிலை, நிப்பாட்டிட்டு போன சிலை தலையை காணும், 2 கையை காணும். எனக்கு அருமையானவர்களே, அவங்க சொல்கிறாங்க, இந்த மகத்துவமான தேவர்களுக்கு முன்பாக நிற்பவன் யார்? இந்த மகத்துவமான தேவர்களுக்கு முன்பாக நிற்பவன் யார்? அப்போ தேவனுடைய வல்லமையை யார் பார்க்குறா? பெலிஸ்தியர் பார்க்காங்க. அப்போ வேண்டாம், இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எங்கே அனுப்புகிறாங்க? காத்துக்கு அனுப்புகிறாங்க. காத்துங்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறாங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அஸ்தோத்து பட்டணத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? மகா வாதைகளை உண்டு பண்ணார். அங்கே மூலவியாதி, அவர்களை ஆண்டவர் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பயங்கர மூலவியாதி வந்துருச்சு. கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாய் பாரமாய் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த படையும் இல்லை, எந்த யுத்த வீரரும் அங்கே இஸ்ரவேல் யாரும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை. ஆனால் தேவன் அவருடைய பெட்டி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துது. அந்த பெட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த பிடிப்பட்டதுக்கான கிரயத்தை பெலிஸ்தர் இங்கே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. அஸ்தோஸ்து பட்டணத்தை பாழாக்கும்படி கர்த்தருடைய கை விரோதமான உடனே அந்த மூலவியாதியை கண்டு பயந்து பெட்டி எங்கே கொண்டு போனாங்க? காத்து கொண்டு போன உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மூலவியாதி. அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எட்டிட்டு பயந்துட்டாங்க. காத்து பட்டணம், ஐயோ எங்களை அழிக்கிறதுக்கா இந்த பெட்டியை நீங்கள் கொண்டு வந்தீங்க? வேண்டாம், இந்த பெட்டியை வேறு எங்கேயாவது கொண்டு போங்க. அஸ்தோத்து ஊர்க்காரங்க நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லி பெட்டியை காத்து பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. காத்து பட்டணத்தில் தேவனுடைய கை பாரமாக இருந்ததுனால அவங்களுடைய கூக்குரல் வானபரிந்து எட்டிடுச்சு. சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலவியாதிக்கு பயந்து பெட்டி எங்கே அனுப்புகிறாங்க? எக்ரோனுக்கு. வேண்டாம், அங்கே கொண்டு வராதீங்க, உங்கள் ஊரே தாக்கு பிடிக்க முடியல, எங்கள் ஊர் எங்கே தாக்கு பிடிக்கும்? அங்கே எக்ரோன்லேயும் அதே நிலைமை தான். அந்த பெலிஸ்தர்களை தேவன் மகாவாதிகளாலே, மூல வியாதிகளாலே சிறியோர் முதல் பெரியோர் வரை வாதித்தார். அந்த கூக்குரல் வான பரியந்தம் எட்டிட்டு வலி தாங்க முடியாமல் துடிக்கிறான், வேதனையில் அலறுறான். கூக்குரல் வான பரியந்தம் எட்டிட்டு. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவருக்கு யாரும் தேவையில்லை. ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் தேவை. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் தேவன் பயன்படுத்துறதுக்கு. ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பாத்திரம் அது தேவனுக்கு உண்மை இல்லாமல் போனால் தேவன் இன்னொரு மனிதனை தேடுவார். இன்னொரு மனிதன் மூலமாக அவருடைய சர்வ வல்லமை அவர் வெளிப்படுத்துவார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆனால் இங்கே அந்த மனிதனும் இல்லாமல் போகும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? அவரே செயல்படுகிற தேவனாக மாறுகிறார். அவரே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரே அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறார். மனிதன் இல்லாமல் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த மாட்டார்னு நம்ம சொல்ல முடியாது. தேவ வல்லமையை வெளிப்படுத்த தேவன் மனிதர்களை தேடுகிறார், அது உண்மை. ஆனால் அந்த மனிதன் உண்மை இல்லாமல் போகும் பொழுது தேவன், ஐயோ என்னானாலும் பரவாயில்லை, இவன் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனுடைய
எல்லா விதமான வீழ்ச்சிகளையும் அவர் சமரசம் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போகிற தேவன் அல்ல. ஒருபோதும் தம்முடைய பரிசுத்தத்திலே அவர் என்ன செய்கிறதில்ல, விட்டு கொடுக்கறதே இல்லை. தம்முடைய பரிசுத்தத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். நாம் ஏசாயா 59 அதிகாரத்தில் 17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59 அதிகாரம் 17 வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். இங்கே தேவனுடைய யுத்தத்துக்கு கிளம்புற சில செயல்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்கிறாரு? நீதியை அவர் என்ன செய்கிறார்? மார்க்கவசமாக அணிந்து கொண்டாராம். ரட்சிப்பென்னும் சீராவை தம்முடைய சிரசில் தரித்து கொண்டாராம். நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாய் போர்த்து கொண்டார். எப்போ வைராக்கியமாக தேவன் எழுந்தார்? முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். ஏசாயா 59:16 முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஜெபம் பண்ணாதான் தேவன் கிரியை செய்வார். ஜெபம் பண்ணாதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஜெபம் பண்ணாதான் எழுப்புதலை பார்க்க முடியும். இது தேவனுடைய காரியம்தான். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? யாருமே இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஒருவரும் இல்லை என்று, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஆக நீ ஜெபம் பண்ணால் தான் தேவனுடைய எழுப்புதல் நடக்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய அற்புதம் நடக்கும். அது உண்மைதான். விசுவாசித்தா தான் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒருத்தரும் இல்லைங்க. ஜெபம் பண்ண யாருமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தேவன் என்ன செய்கிறாரு? அவரே வைராக்கியமாக எழும்புகிறார். அவரே என்ன செய்கிறாரு? அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. அவர் அதை மார்க்கவசமாக அணிந்துக்கிட்டு ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை கிட்டுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு? வைராக்கியமாக எழும்பி செயல்படுகிற தேவன். யாருமே இல்லைனாலும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். அவர் அவருக்காக வழக்காடிக்கிடுவார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அவருடைய சத்துருக்களை உச்சந்தலையை அடிக்கணும்னா அவர் அடிச்சிடுவார். ஒரு கிதியோன் இருக்கணும், ஒரு எப்தா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவன் ஆனால் மனிதர்கள் மூலமாக செயல்படுறார், மனிதர்களை கொண்டு செயல்படுறார். அந்த மனிதர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, அல்லது அந்த மனிதர்கள் தேவன் எதிர்பார்த்த அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே இல்லாமல் அவர்கள் கலகத்துக்கும் முரட்டாட்டத்துக்கும் துணிகரத்துக்கும் அவங்க கடந்து போகும் பொழுது தேவன் அவங்களோட ஒத்து போகிறதில்ல, அவங்கள வச்சு காரியங்களை நடப்பிக்கிறதில்ல. தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். மிக அருமையானவர்களே, தேவன் என்ன செய்வார்னா, ஒரு மனிதன் தவறும் பொழுது அவனுக்கு சில எச்சரிப்புகளை கொடுப்பார். அவனுக்கு சில மனம் திரும்பும்படியான தவணைகளை கொடுப்பார். அவர் அவ்விதமாக அவன் எச்சரிக்கும் பொழுது அவன் மனம் திரும்பணும். அவன் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்ப, அதுதான் தேவனுடைய எச்சரிப்பின் நோக்கம். ஆனால் அவன் மனம் திரும்பாமல் தொடர்ந்து அவன் தன்னுடைய துணிகரத்தில் போகும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? அவனுக்கு சிக்ஷையை கொடுக்குறார். எதுக்காக? உனக்கு கிருபை இருந்தால் தான் சிக்ஷை கிடைக்கும். சிக்ஷை கிடைக்கலைன்னா நீ வேசிப்பிள்ளைன்னு சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். தேவன் உன்னை உண்மையாக நேசித்தா மட்டும்தான் சிக்ஷை கிடைக்கும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அப்போ யாரை சிக்ஷிக்கிறாரு? அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களைத்தான் சிக்ஷிக்கிறார். அப்போ நீ ஆண்டவருடைய சிக்ஷையை நீ அற்பமாக எண்ணிடக்கூடாது. ஆண்டவருடைய சிக்ஷையை கண்டு பயந்து நீ தேவனை நோக்கி திரும்பணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த சிக்ஷையை கொடுக்கிறார். அந்த சிக்ஷை உனக்கு நேராக வரும் பொழுது, அந்த தீங்குகளை, அந்த அடி உன் மேலே விழும் பொழுது, தேவன் தான் நம்மளை தண்டிக்கிறார். தேவன் தான் நமக்கு இந்த சிக்ஷையை கொடுக்கிறார். தேவன் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லி மனம் திரும்பணும். அதை செய்யாமல் தொடர்ந்து துணிகரத்தில் போகும் பொழுது தேவன் அந்த மனுஷனை தள்ளி விட்டுறார். நீ எனக்கு தேவையில்லைப்பா, நான் ஒருபோதும் உன்னுடைய கீழ்ப்படியாமைக்கும் உன்னுடைய பரிசுத்த கொலைச்சலுக்கும் நான் ஒத்துழைக்க மாட்டேன். நான் உன் கூட நிற்கவே மாட்டேன். ஒருபோதும் நான் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் என்னுடைய பரிசுத்தத்தில்
அவர் அதில் வல்லமையாக இருக்கிறார். அப்போ தேவன் ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீங்கு அல்லது சிக்ஷையை அனுமதிக்கிறார்? நம் தானியேலின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகி கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஏன் தேவன் சிக்ஷையை அனுமதிக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை தீங்குகளை அவர் வர பண்ணுறாரு? அங்கே தாவீது சொல்கிறாரு 1 நாளாகமம் 15:15 நாம் அவரை நியாயமாய் நாம் தேடாதபடினாலே அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஒழுங்கு, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஒழுங்குக்குள்ளே நம்ம நிற்கணும். அந்த ஒழுங்குக்குள்ளே நம்ம நிற்காமல் போனால் தேவன் நமக்கு அடிவிழ பண்ணுவார்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அப்போ தேவன் அந்த அடி விழும்பொழுது என்ன செய்யணும்? எங்கே தப்பு பண்ணணும், எங்கே தேவனை விட்டு விலகணும், எங்கே தேவனுக்கு விட்டு தூரமாக துணிகரமாக போகணும்னு சொல்லி மனம் திரும்பணும். மனம் திரும்பணும் பொழுது தேவனை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி? அங்கே பாருங்கள், இந்த தானியேல் 9:13 சிக்ஷையை கர்த்தர் எதற்காக நமக்கு கொடுக்கிறார்? 3 காரியங்கள். 1, அக்கிரமங்களுக்கு விட்டு மனம் திரும்பணும். தேவனுடைய சத்தியத்தை கவனிக்கணும். 3வது, அவருடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கணும், ஜெபிக்கணும். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுக்காக தான் சிக்ஷையை அனுமதிக்கிறார். 2, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அவருடைய பிரமாணங்களை நம்ம நோக்கி பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம சத்தியத்துக்கு செவிய விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். சிக்ஷையின் மூலமாக தேவன் நம்மை சத்தியத்திற்கு செவியை சாய்ப்பதற்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நான் செய்வேன் ஆண்டவரே. என்னோட பேசும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கிற இடத்துக்கு வரணும். அப்போ நம்ம துணிகரத்தில் மனம் போல் ஓடிட முடியாது. நம்முடைய சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி நம்ம ஓடக்கூடாது. மாறா தேவனுடைய வார்த்தைகளை கவனமாக கவனிக்கிறவங்களாக நம்ம மாறணும். அடுத்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அழுது கெஞ்சி ஜெபிக்கிறவங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எவ்வளவு தூரம், எவ்வளோ பெரிய வீழ்ச்சியில் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபித்தால் தேவன் மீண்டும் அந்த கிருபையை தருவார். சொல்லுவாங்க, நீ விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தேவன் உன்னை 2ஆம் தரமாக தான் பயன்படுத்துவார். இல்லவே இல்லை. கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அந்த மகன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி அவன் வர்றான். வரும்போது சொல்கிறான், என்னை கூலிக்காரனாக வைத்து கொள்ளும். தகப்பன் சொல்ல, நீ கூலிக்காரன்லப்பா, நீ என் பிள்ளை தான். உனக்கு விருந்து, உனக்கு கைக்கு மோதிரம், அந்த காலுக்கு பாதரட்சி, அந்த வஸ்திரம், இதெல்லாம் எதுக்கு? அந்த மோதிரம் அதிகாரத்தை குறிக்குது. நீ இந்த வீட்டில் கூலிக்காரனாக அல்ல, அடிமையாக அல்ல, வேலைக்காரனாக அல்ல, நீ எஜமானாக, சுதந்திரவாளியாக. அதாங்க அந்த முத்திர மோதிரம், அந்த வஸ்திரம். அந்த வீட்டில் அவனுடைய மகன்கிறத அந்த வஸ்திரத்தின் மூலமாக பாதரட்சை, இதெல்லாம் அவனை அங்கீகரித்தான். அந்த வீட்டில் அவனை எஜமானாக மாற்றி விட்டான். அவனை கூலிக்காரனாக. நம்ம நொறுங்குண்ட இதயத்தோடு வரணும், கூலிக்காரனாக வரணும். நான் எஜமானுங்கிற எண்ணத்தோடு வந்தோன்னா கர்த்தர் உள்ள விட மாட்டார். நான் இந்த வீட்டில் பிள்ளை, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நொறுங்குண்ட இருதயத்தோடு வரணும். கூலிக்காரனாக வைக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே விடுவீங்களா? இந்த கூலிக்காரனில் ஒருவனாவது வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்டால், கூலிக்காரனாக இல்லை, உன்னை எஜமானாக வைக்கிறேன், என் பிள்ளையாக வைக்கிறேன். காணாமல் போன என்னுடைய மகன், என்னுடைய குமாரன் கண்டுபிடிக்கப்பட்டான், திரும்ப வந்தான், மரித்தான், திரும்ப உயிர்த்தான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம அன்பையும் பார்க்குறோம், அவருடைய பரிசுத்தத்தை பார்க்குறோம். அதே நேரத்தில் தேவனுடைய அன்பையும் பார்க்குறோம். பரிசுத்தத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். ஆனால் தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நீ நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தோடு நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினா கர்த்தர் மீண்டும் ஒன்று அதே கிருபையை கொடுப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, தாவீது நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவன் செய்வான்ப்பா, அவனுக்கு அருள நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறார். ஆக தேவன் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். அந்த ஓப்னியும் பெனகாசையும்
ஏலி கூப்பிட்டு எச்சரிக்கும் போது, என் குமாரரே வேண்டாம், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் இப்படி நடந்தீங்கன்னா உங்களை யார் காப்பாற்ற முடியும்? உங்களை யார் தேவனுடைய அந்த கோபாக்கனையிலிருந்து தப்பு வைக்க முடியும்? வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவன் கதறுறான். ஆனால் அவங்க கேட்கலையே, காது கொடுத்து கேட்கல. என் மகனே, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சாலமோன் சொல்கிறான். பாருங்க, கடைசியில் தேவன் அவங்கள அதம் பண்ணிட்டார். அப்போ தேவன் மனம் திரும்புவதற்கு சில தருணங்களை கொடுக்கிறார். அதில் கீழ்ப்படியலைன்னா சில சிக்ஷைகள் மூலமாக நமக்கு அடி கொடுத்து தீங்குகளை வர பண்ணி மனம் திரும்ப பண்ணுவார். அப்பவும் மனம் திரும்பலைன்னு சொன்னால் தேவன் நம்மளை நிச்சயமாக அவர் நிர்மூலமாக்கிடுவார். இங்கே நம்ம பார்க்குறோம், தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த சிக்ஷையின் நோக்கம் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு, சத்தியத்தை கவனி, தேவனுடைய வார்த்தையை கவனி, அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணு, உன்னை கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இடித்து போட அல்ல, ஊன்றை கட்டுவது தான் தேவனுடைய விருப்பம். ஆகவே தேவன், ஆனால் அதுக்காக நம்ம இல்லைன்னா தேவனுடைய ஊழியமே நடக்காது, நம்ம இல்லைன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறாதுன்னு நினச்சிடக்கூடாது. நம்மளை தள்ளிட்டு வேறு யாரையாவது எடுத்து பயன்படுத்திடுவார். ஒருவேளை அந்த மனிதன் கூட இல்லைன்னா, யாருமே இல்லாட்டா அவரே வைராக்கியத்தை சால்வையாய் போர்த்து கொண்டு அவர் என்ன செய்வார்? அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் யார், எப்படிப்பட்டவர்ங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று, ஆனால் தேவனுடைய வல்லமை ஒருபோதும் தேவனை விட்டு போகவே போகாது. தேவனுடைய ஜனம் தேவனுக்கு பரிசுத்தம் இல்லாமல் நடந்தால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய வல்லமை ஒருபோதும் அவரை விட்டு போகவே போகாது. யாருமே இல்லாட்டாலும், எல்லாரும் விழுந்து போனாலும் அவருக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேளுங்க. தேவனுக்கு பயந்து நடங்க. தேவனுக்கு முன்பாக கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. துணிகரமாக நம்ம சுற்றிலும் இருக்கிற பயங்கரமான காரியங்களை கேள்விப்பட்டு குழுந்து போயிடக்கூடாது. தேவனை பார்க்கணும். தேவன் யார், எப்படிப்பட்டவர்னு அறிந்து அவர் அறிகிற அறிவு அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களை அவ்விதமாய் வழி நடத்துவாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் அன்றே, உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் ஒவ்வொரு இருதயங்களிலும் காணப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு ஒரு உண்மையுள்ள சாட்சியாக எடுத்து நிறுத்தும், பயன்படுத்தும். அன்றே, உம்முடைய சர்வ வல்லமை என்று எங்கள் மூலமாய் வெளிப்பட எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் இதே போல் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அதன் மூலமாக அநேகர் தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.